மருத்துவ படிப்புகளுக்கு நாடு முழுவதும் பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசுக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணிருக்க ஆர்டர் படி மே 1 அன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது மூலமா தான் இனிமே உள்ள எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எய்தர் இவங்க பிரியராவே முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால நாங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்க்கு வந்திருக்கோம். சிபிஎஸ்சி சிலபஸும் பார்த்திருக்கேன், ஸ்டேட் போர்ட் சிலபஸும் என் ஸ்கூல் டைம்லேயே பார்த்திருக்கேன். ஸோ தட் இஸ் வாஸ்ட் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஸோ அதையும் கம்பேரே பண்ண முடியாது. குடிசைக்கும் மாடி வீட்டுக்கு இருக்கிற கம்பேரிசன் மாதிரி தான் வரும். ஸோ ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்களால 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணா கூட அதோட கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் 1 மாசம் பண்ணுவாங்கல்ல. ஸோ நம்மளா ஸ்டேட் போர்ட் பசங்க என்ட்ரன்ஸ் ஒரு 1 month 2 months ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட யூ கான் கம்பீட் வித் சிபிஎஸ்சி சிலபஸ் உட்காந்து நம்மளால ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. ஸ்டேட் போர்ட் பசங்களால இந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இந்த சிலபஸ் அவ்வளோ வேரியேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும். யூ ஷுட் பிரிங் a காமன் சிலபஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. எக்ஸாமுக்கு மட்டும் இஃப் யூ பிரிங் இன் a டிஃபரண்ட் சிலபஸ் இட்ஸ் என்ன சொல்றது நியாயமே இல்லை.